குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதே ஆன்றோர் வாக்கு. கொங்கு நாட்டின் ஆங்காங்கே காணப்படும் குன்றுகளில் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி தன்னை வணங்குபவர்களுக்கு வற்றாத வளமையும் குன்றாத நலத்தையும் வாரி வழங்குகிறார். ஈரோட்டில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திண்டல் முருகன் கோவில். வரலாற்று சிறப்புமிக்க தேனுலகமும் நாககிரி திண்டல் மலை என புகழப்படும் இந்த கோவில் முருகப்பெருமான் வேலாயுத சுவாமியாக காட்சி தருகிறார். குழந்தை வேலாயுத சுவாமி. திண்டல் முருகனை நாம் தரிசிக்க செல்லும் பொழுது நம்மை முதலில் கவருவது அழகிய நுழைவு வாசலும் மலையும் தான். மலை அடிவாரத்தின் முகப்பில் விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தேவயானை, மயில் வாகனம், சிவன், பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகியோர் உள்ளனர். முதலில் காணப்படும் அரசமரத்து விநாயகர் நாகர் படைக்குழு அமர்ந்துள்ளார். அடுத்ததாக 2 நாகர் சிற்பங்களுடன் சித்தி விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முன்மண்டப முகப்பில் வேலாயுத சுவாமி சிலை அமைக்கப்பட்டது. அங்கிருந்து தொடங்கும் படிகள் கடந்தால் இடும்பன் சந்நிதி அடையலாம். தொடர்ந்து மலைமேல் ஏறி கோவிலுக்குள் சென்றால் முருகப்பெருமான் கருவறையில் கிழக்கு நோக்கி நின்று வேலாயுத சுவாமியாக தீராத வினைகளை தீர்க்கும் வேலுடன் அருள்பாலிக்கிறார். அருகே உற்சவர் சந்நிதியில் விநாயகர், வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் தனியே குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள்பாலிக்கிறார். கோவில் கருவறையில் வடக்கு மேற்கில் மலை சரிவில் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாசி குகை உள்ளது. இந்த குகையில் கார்த்திகை தீபத்தன்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மலையின் வடகிழக்கில் ஒரு நீரூற்று உள்ளது. இங்குள்ள நீர் முருகப்பெருமானின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆலயம் அமைந்திருக்கும் திண்டல் மலை, திண்டல்கிரி, திண்டல் புதூர், திண்டல் பாளையம், திண்டல் மேடு என பல பெயர்கள் அழைக்கப்பட்டு வருகின்றன. திண்டல் போன்ற அமைப்பில் குன்று அமைந்திருப்பதால் திண்டல் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. 186 அடி பிரம்மாண்ட சிலை. ஆசியாவிலேயே முதல் முறையாக 186 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் பெருந்துறை சாலையோரமாக இரு புறங்களிலும் தலா 2 ஏக்கர் விசாலமான வாகனம் நிறுத்துமிடம் அமைக்கவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது.